பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேங்க. ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருங்க, எப்பவுமே ரொம்ப பாசிட்டிவாக இருங்க. உங்களுடைய டேவை நீங்கள் ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுங்கள், டைம் ஷெடியூல் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம லைஃப்பில் வந்து சக்சீட் பண்ண முடியும். ஸோ இப்போ நியூ இயர் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட வந்து 13-14 டேஸ் ஆயிடுச்சு. ஸோ மேனிஃபெஸ்டிங் மறக்கவே மறக்காதீங்க. ஷெடியூலிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வருஷத்துக்கு ஏதாவது ஒரு சின்ன கோல் செட்டிங் ஒன்று பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிசம்பர் முடிகிறதுக்குள்ள அது எப்படியா நம்ம அச்சீவ் பண்ணணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. சேவிங்ஸை மறந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ வாங்க இன்னைக்கு டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு வந்து 21 டேஸில் நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும். அதுக்குண்டான விஷயங்கள் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்னைக்கு டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி இந்த விஷயம் ஒரு கேம் சேஞ்சராக இருக்க போது. 21 டேஸ் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் ஜஸ்ட் உங்களோட டேஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் போதும், லைஃப்பை சேஞ்ச் பண்ணக்கூடிய மிராக்கிள்ஸ் நடக்கும். செல்ஃபாக நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணலாம். உங்களுக்கு என்ன வேணும், எது உங்களுக்கு லைஃப்பில் சக்ஸஸை கொடுக்கும், நீங்கள் எந்த பாத்தில் போயிட்டுருக்கீங்க, எல்லா விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைஃப்பை வந்து சக்ஸஸை நோக்கி போகணுன்னா உங்களுக்கு இந்த ஒரு 21 நாள் ஒரு நல்ல ஒரு செல்ஃப் ரீஜெனரேட்னு சொல்லுவாங்கல்ல, புதுப்பிச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு அதை வந்து ரீஜெனரேட் பண்ணுறதுக்கும், ஸோ அதை ப்ராப்பராக வச்சுக்கிறதுக்கும் நம்ம எவ்வளோ மெனக்கிடுறோம், கரெக்டுங்களா? என்னென்ன விஷயம்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம். வீட்டு வேலையும் செய்கிறோம், பசங்களை பார்த்துக்குறோம், ஹஸ்பண்டை பார்த்துக்குறோம், என்ன விஷயமா இருந்தாலும் ஆல்ரவுண்டராக பண்ணுறோம். ஸோ விமன்ஸுக்கு எவ்வளவோ வந்து விஷயங்கள் இருக்குது. பட் ஆனாலும் உங்களோட அந்த மென்டல் ஹெல்த் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப சஃபர் ஆகிட்டுருக்கு. புரியுதா? ஸோ அந்த மென்டல் ஹெல்த்தை சரி பண்ணி ப்ராப்பர் ஆக்குறதுக்கும் உங்களோட ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கும் நிறைய தடங்கல்கள் வந்து வந்துட்டுருக்கு இல்லையா? ஸோ அதுக்காக இந்த 21 நாளை நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அந்த 21 டேஸில் நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ நிறைய விஷயத்த உங்களால் லைஃப்பில் அச்சீவ் பண்ண முடியும். இந்த 21 டேஸ் சேலஞ்சில் டே 1லேருந்து டே 21 வரைக்கும் என்னென்ன விஷயம்லாம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ கவனமாக கேட்டுக்கோங்க. ஸோ முதல் நாள்லேருந்து 21ஆவது நாள் வரைக்கும் முதல் விஷயம் நீங்கள் எழுதணும். ரைட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இந்த இடத்துல. ஸோ இதுக்கு உங்களுக்கு 2 பேப்பர்ஸ் எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. எனி கைண்ட் ஆஃப் ஷேப்ஸ், ஆனால் ப்ராப்பராக கட் ஆகிருக்கணும். அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ சின்ன சைஸில் இந்த சைஸில் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை பெருசாக கூட கட் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம். ஓகேவா? 2 பேப்பரும் ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. டெய்லி மார்னிங் டே 1லேருந்து டே 21 வரைக்கும் காலையில் நீங்கள் எப்போனாலும் எழுந்திரிச்சுக்கோங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அந்த 3:30 to 5:30 நமக்கு ஒரு நல்ல பவர் இருக்கும், நல்ல ஆரா எனர்ஜி இருக்கும். நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து அப்போ நம்ம என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய அந்த எபிலிட்டியில் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து எழுதுறது ஸோ ஃபார் குட். பட் அந்த டைமில் வந்து என்னால் எந்திரிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க, எனி டைம் நீங்கள் இப்போ காலையில் எந்திரிக்கிறீங்க அப்படின்னா எந்திரிச்ச உடனே அந்த நோட் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே பேப்பர் பெண்ணெல்லாம் வச்சுக்கோங்க. அந்த பேப்பர் 2 பேப்பர் வந்து கட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா? டெய்லி 2 பேப்பரில் எழுதணும், சின்ன சின்ன பேப்பரில். ஸோ ஃபஸ்ட்டு பேப்பரில் என்ன எழுதணும்னா, உங்களுக்கு என்ன ஆகணும், எதை நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக லைஃப்பில் நமக்குன்னு ஒரு ஆம்பிஷன் இருக்கும். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் நமக்குன்னு ஒரு ஆசைகள் இருக்கும். இல்லை நான் ஒரு காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் ஒரு ஆசை இருக்கும். ஸோ நம்மளுடைய ஆசைகள் என்ன, எதை நோக்கி நான் விஷயத்தை சாதிக்கணும், இல்லை நான் ஏதாவது ஒன்று படிக்கணும், நான் ஒன்று கற்றுக்கணும், ஏதோ ஒன்று இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் ஃபஸ்ட் பேப்பரில் எழுதிடுங்க. செகண்ட் பேப்பரில் வந்து எந்த விஷயம் உங்களுக்கே நான் இது நெகட்டிவாக என்கிட்ட இருக்குது, இதை நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை செகண்ட் பேப்பரில் நீங்கள் எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு டக்குன்னு கோவம் வரும். அதை நான் வந்து இப்போ வரைக்கும் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், பட் எனக்கு தெரியல. ஸோ என்கிட்ட கேட்டிங்கன்னா டக்குன்னு கோவப்படுறது, அதுவே வந்து எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் மாதிரி தான். ஸோ அதை நான் கண்டிப்பாக எழுதுவேன். 2வது விஷயம் வந்து யாரையுமே சீக்கிரம் நம்பிடுறது. நம்மள மாதிரி தானே அவங்களும் இருப்பாங்கன்னு சொல்லி நம்பிடுறது. ஸோ இது வந்து ஓவராக என்னோட லைஃப்பில் வந்து எனக்கு ஒரு நெகட்டிவிட்டியை கொடுத்துருக்கு. ஸோ இப்போலாம் நான் யார்கிட்ட பழகிறதா இருந்தாலும் நான் அவங்கள டக்குன்னு நம்ப மாட்டேன். ஏன்னா எனக்கு உடனே என் மைண்டு சொல்லும், ரொம்ப நம்பாத, ஸோ ரொம்ப வந்து அவங்களை நம்பிக்கையான ஆளுன்னு நினைக்காத, வெயிட் பண்ணு, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருன்னு சொல்லும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். நீங்கள் கோவப்படுறதா இருக்கலாம், இல்லை அப்பா அம்மா சொல்கிறது நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னு இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ அது என்னவோ அந்த பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. இதை காலையில் எழுதிட்டீங்க இல்லையா? அதுக்கப்புறம் உங்களோட அன்றாட ரொட்டீனை நீங்கள் பார்க்கலாம். சமையல் பண்ணுறீங்க, இல்லை வேலைக்கு போகிறீங்க, சாப்பிட்றீங்க, தூங்குறீங்க, எனிதிங் பண்ணிக்கோங்க. அன்னைக்கு நைட்டே தூங்குறதுக்கு கரெக்டாக என்ன பண்ணணும், ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி. ஏன்னா நம்ம ஒரு 10 மணிக்கு போய் படுத்தா தான் 11 மணிக்கு தூங்குவோம்.
ஸோ எப்போ நீங்கள் பெட்டில் போய் தூங்க போகிறீங்களோ அப்போ இந்த பேப்பரை 2 பேப்பரை எடுங்க. 2 பேப்பரை எடுத்துட்டு என்ன ஆகணுங்கிறத மைண்டில் ஏற்றிக்கோங்க. அந்த நீங்கள் எழுதி வச்சுருப்பீங்களா அதை அப்படியே வாசிச்சு பாருங்கள். அதை கற்பனை பண்ணி பாருங்கள். அது உங்கள் மனசில் வந்து நடந்துட்டது மாதிரி பிலீவ் பண்ணிக்கோங்க. 2வது என்னென்னலாம் நம்மகிட்ட நெகட்டிவிட்டி இருக்குன்னு எழுதி வச்சுருப்பீங்கல்ல, ஸோ அதையும் வந்து வாசிச்சு பாருங்கள். அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறத மைண்டில் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் விட்டு சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்களே ஃபஸ்ட்டு நம்பிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் நம்ம நம்புறது, நான் பிறந்ததுலேருந்தே இப்படி தான் அப்படிலாம் கிடையாது. சரிங்களா? பிறந்ததுலேருந்தே நம்ம அப்படிலாம் கிடையாது. ஸோ நம்மளோட சூழ்நிலை, நம்ம வளர்ந்த விதங்கள், நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து தெரியாது. சில விஷயங்கள் ஆன் தி வேல நம்ம கற்றுட்ருக்கோம். ஸோ நம்மளோட நெகட்டிவிட்டியை நம்ம மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா மாற்றி தான் ஆகணும். ஓகேவா? அதுதான் நமக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் நல்லது. ஸோ அதை ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு இதை நான் மாற்றணும்னு நினைங்க. நெக்ஸ்ட் டே அடுத்த நாளும் இதே மாதிரி நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க, என்ன உங்களுக்கு நெகட்டிவிட்டி இருக்குங்கிறதையும் 2வது நாள் காலையிலையும் எழுதுங்க. சேம் அதே மாதிரி நைட்டு அதை ரீட் பண்ணிவிட்டு அதை ஃபீல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தூங்குங்க. இதை ரொட்டீனாக 21 டேஸ்க்கு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இது எனி டைம் நான் சொல்லிட்டேன், டைம் சொல்லலை. நீங்கள் எப்போ தூங்கி எழுந்திரிச்சாலும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். முக்கியமாக இது வந்து நடுவில் பீரியட்ஸ் வந்தாலும் சரி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நீங்கள் 21 நாளும் பண்ணுங்கள். தயவு செஞ்சு இந்த 21 நாளுக்கு நடுவில் ஏதாவது ஒரு நாள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அது ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். ஸோ இதில் என்ன சேஞ்சஸ் நடக்கும்னா, நீங்கள் 21 டேஸ் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் அந்த நடக்கக்கூடிய விஷயங்கள் ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கு தேவையில்லை இந்த நெகட்டிவிட்டின்னு நினைக்கிறீங்க இல்லையா, அதை நீங்கள் மாற்றிக்கணுன்றதை ஃபீல் பண்ணி நினைக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மைண்டில் போயிட்டு அது வந்து இந்த நெகட்டிவிட்டியெல்லாம் இரேஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இது ஒரு சிம்பிளான மெத்தட். இது மூலியமா நம்மளே நம்மளை ரீஜெனரேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி அந்த 21 நாளும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவான விஷயங்கள், சோம்பேறித்தனமாக இருக்கலாம், ஓவர் திங்கிங்காக இருக்கலாம், அடுத்தவங்களை வந்து டக்கு டக்குன்னு பேசுகிற ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லை அடுத்தவங்க மேலே ஒரு அக்கறை இல்லாமல் இருக்கலாம். ஏதோ ஒன்று பியூராக டெப்த்தாக பார்த்து அதை யோசித்து சரி பண்ணணுன்றத நீங்கள் எழுதுனீங்கனாலே இந்த 21 நாள்லேயே மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் அதை ஆழமாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி உங்களோட ட்ரீம்ஸ், கனவு என்னென்னலாம் உங்கள் லைஃப்பில் நடக்கணும்னு நினச்சிருப்பீங்க இல்லையா, நிறைய கடன் இருக்கும், இந்த கடனெல்லாம் அடையணும்னு நினைப்பீங்க. ஸோ அதே மாதிரி மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அது நடக்கும். 21 டேஸ் முடிஞ்சோடனே என்ன சிஸ்டர் பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்பீங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கும். மென்டலி நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டீங்க, உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் நிறைய விஷயங்கள் ஃபிசிக்கலி வந்து சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ உங்கள் லைஃபுக்கு ஒரு நல்ல ஒரு கீ மாதிரி இது ஒர்க் ஆகும். இது அப்படியே லைஃப் ஃபுல்லாக கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எழுதணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் ரொட்டீனாக அந்த விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறவங்க திரும்பவும் ரொட்டீனாக பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் மேனிஃபெஸ்டிங் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து 10 நாள் தான் பண்ணணும், 48 நாள் தான் பண்ணணும் அப்படி கிடையாது. லைஃப் லாங் உங்களுக்கு என்ன வேணுமோ, எது தேவையோ அதை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த 21 டேஸ் சேலஞ்சை தயவு செஞ்சு யூட்டிலைஸ் பண்ணி நீங்களே வந்து உங்களை நல்லா பியூரிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பேப்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறதுன்னா, இந்த பேப்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுங்கள், 21 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த நெகட்டிவான விஷயங்கள் என்னென்ன இருக்குன்றதை ரைட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, 21 நாளும் எழுதியிருப்பீங்கல்ல, அதை எல்லாத்தையுமே முடிஞ்சால் பேர்ன் பண்ணிவிடுங்க, எரிச்சிடுங்க. ஓகேவா? என்னோட உடம்புல இருந்து என்னோட நெகட்டிவிட்டி எல்லாம் போயிடுச்சு அப்படின்றத நினச்சி ஒன்று ஒன்றா எரிச்சு தூக்கி போட்டுருங்க. எதெல்லாம் உங்களுக்கு நடக்கணும்னு சொல்லி வச்சுருந்தீங்களோ அந்த 21 டேஸும் அழகாக நீங்கள் கற்பனை பண்ணி எழுதியிருப்பீங்களா உங்களோட ட்ரீமை, ஸோ அதை அப்படியே சேர்த்து ஒரு ஸ்டாப்லர் பின் மாதிரி பண்ணிவிட்டு உங்களோட மேனிஃபெஸ்டிங் நோட்டு 21 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நோட்டு வாங்குங்க. ஜஸ்ட் ஒரு 50 ஆர் 100 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணி அந்த டைரியில் ஃபஸ்ட்டு பேஜ்லேயே அதை அப்படியே ஒரு பின் பண்ணி வச்சுருங்க. ஓகேவா? இது ஒரு நல்ல ஒரு கிளென்சிங் மெத்தடு. ஸோ நம்ம வீடை சுத்தமாக வச்சுக்கிறோம், டாய்லெட்டை சுத்தமாக வச்சுக்கிறோம், நம்ம வந்து ஃபேஸை அழகாக வச்சுக்கிறோம், பாடியை வந்து நல்லா அழகாக வச்சுக்கிறோன்றதை விட இன்னர் பீஸ், நம்மளுடைய மைண்டை சுத்தமாக வச்சுக்கிறோம், விஷனை கிளாரிட்டியாக கொடுக்கும். நிறைய எண்ணங்கள் உள்ளே போயிட்டே இருக்குது, எதுலேயுமே ஒரு தெளிவில்லை, ஒரு குழப்பங்கள் இருக்குது, இதெல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு மெத்தடு. ஓகேவா? ஸோ இதை ட்ரை பண்ணிவிட்டு தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சூப்பராக உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுன்றதுனால தான் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த இயரை ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வருஷமாக மாற்றிக்கோங்க. ஓகே? ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் லைக் பண்ணிங்கன்னா தான் இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் ஆகும். ஸோ மறக்காமல் நம்ம அம்மு பாசிட்டிவிட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே? பாய்.